ஹலோ எவ்ரிவன், வணக்கம். தமிழக அரசியலின் எலெக்ஷன் அப்டேட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2026 எலெக்ஷன்ஸ் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கு. இந்த தேர்தல் முடிவு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு என்று நாம் சொல்லலாம். இது ஒரு சாதாரணமான தேர்தல் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷலான தேர்தல். இது புதிய அரசியலின் காலத்தின் துவக்கம் என்றே நாம் சொல்லலாம். அதாவது மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளது. அதில் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவைப்படுது. விஜய் தலைமையிலான டிவிகே கட்சி 107 இடங்களுடன் முன்னிலையில் இருக்குது. எம்கே ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே கட்சி அதுக்கு அடுத்தபடியான இடத்தில் உள்ளது. எந்த கட்சியுமே 118 எட்டவில்லை. சீட்ஸ் இன்னும் கிடைக்கல. தற்போது ஹங் அசெம்பிளி என்ற நிலைமை அதனால் ஏற்பட்டுள்ளது. இப்போது யார் ஜெயிச்சாங்கன்றது முக்கியம் கிடையாது, யார் கூட்டணியில் அமைக்கப் போகிறார்கள் என்றுதான் முக்கியம். சிறிய கட்சிகளும் சுயேட்சை உறுப்பினர்கள் தான் இந்த அரசை தீர்மானிக்கப் போகிறார்கள். விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அரசியல் வட்டாரங்களும் அதை தான் பேசி கொண்டிருக்கு. ஆனால் கடைசி நேர கூட்டணி தான் இறுதி முடிவை தீர்மானிக்க போகிறது. இந்த தேர்தல் ஒரு முடிவு கிடையாது. இது ஒரு புதிய அரசியலின் துவக்கம். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்றது அரசியல் பூர்வமாக இன்னும் சில மணி நேரங்களிலோ இல்லை ஒரு 2 நாட்களிலோ தெரிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன என்று நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.